ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்கள் பார்க்குற அந்த எபிசோட் ப்ரொடியூசரு அநேகமாக நாட்டாம படத்தை பார்த்துருப்பாரு போல இருக்கு. அதில் அந்த கவுண்டமணி பார்ட் ஒன்று வருமே, பெக்கர் மேடம், அதைத்தானுங்க கொஞ்சம் மாற்றி இங்கிலீஷில் எடுத்து வச்சிருக்கானுங்க. இந்த எபிசோட் நம்ம வழக்கமாக பார்க்குற மாதிரி இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்படி ஒரு கான்செப்ட் நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நான் கேட்டுக்கிறது தான், இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் தட்டியோட மறக்காதீங்க. எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த அம்மா இந்த ஒரு சீனுக்கு தான் வரும். ஆனால் ஹீரோவோட பொண்டாட்டிங்கிறனால நம்ம ஹீரோயின்னே வச்சுக்கலாம். இப்போ தான் ரெண்டு பேரும் புதுசாக ஒரு வீடு வாங்கியிருக்கிறாங்க. அதுவும் பேங்க்கில் லோன் போட்டு, பேங்க்கில் வட்டி கட்டியே சரி, அதான் அவங்க பிரச்சனை. வீட்டை சுற்றி சுற்றி பார்த்த புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேர்த்துக்கும் செம ஹாப்பி. கட்டி பிடிச்சிக்கிறாங்க, கை கொடுத்துக்கிறாங்க, வாழ்க்கையில் சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறாங்க. அப்புறம் என்ன, ரெண்டு பேரும் நைட் அன்னைக்கு சம்பவம் பண்ணுறாங்க. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா மனைவி ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கா. இதோ பாருங்க டார்லிங், நம்ம வீடு வாங்கிட்டோம், கார் வாங்கிட்டோம், ஆனால் இன்னும் ரெண்டு பேருமே ஜாபில் செட்டில் ஆகாமல் இருக்கோம். எனக்கும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வெளியூரில் இன்டர்வியூ, எப்படியும் போயிட்டு வர்றதுக்கு 3 நாள் ஆயிரும். அது வரைக்கும் வீட்டில் பத்திரமா இருந்துக்குங்க. பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு சொல்லி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்றாதீங்க. பாதி ஹோட்டலுக்கு மேலே சிக்கனுக்கு பதிலாக கரப்பாம்பூச்சி போட்டு தான் பிரியாணி பண்ணுறானுங்க. உடம்ப பார்த்துக்குங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் டார்லிங், திரும்பவும் நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன், வீடு வாங்கிட்டோம், கார் வாங்கிட்டோம், சந்தோஷம். ஆனால் என்னைக்கு நம்ம நல்லா ஜாபில் செட்டில் ஆகிறோமோ அதுக்கப்புறம் தான் நம்மளோட வாழ்க்கையே தொடரும். அப்படி செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம குழந்தையே பெற்றுக்கணும். நம்ம எடுத்த இந்த முடிவை இன்னும் நீங்கள் மறக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவ சொல்லவும், நான் மறப்பனாமா, நானும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்துட்ருக்கேன். கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்தபடி முன்னேறுவோம். நீ ஹாப்பியாக ஊருக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி மனைவியை வாசல் வரைக்கும் வந்து கை கொடுத்து ஊருக்கு அனுப்புகிறான் புருஷன். அப்புறம் என்ன பண்ணுறான்னு பாருங்கள். நேற்று நைட்டு இவங்க சாப்பிட்டு மிச்ச மீதி வச்சது எல்லாத்தையும் வலிச்சு கொண்டு வந்து வெளியிருக்கிற குப்பை தொட்டிக்குள்ளே போடுறான். இங்கே தான் இந்த எபிசோடோட உண்மையான ஹீரோயினோட என்ட்ரி. அவங்க வேற யாரும் இல்லை, பெக்கர் மேடம் தான். சாப்பாட்டுக்காக காலையிலிருந்து வீடு வீடாக போய் குப்பை தொட்டியை கிளறி பார்த்துருக்கா. எங்கேயும் எதுவும் கிடைக்கல. அதே போல் நம்ம ஹீரோவோட வீட்டுக்கும் வந்து குப்பை தொட்டியை கிளறி பார்த்தா அங்கே ஒரு உரையை பார்க்குறா. உரக்குள்ள பாயாசம் மாதிரி ஏதோ இருக்கா. எவன்டா இது உரக்குள்ள பாயாசத்தை ஊற்றி வச்சிருக்கிறது அப்படின்னு அதை எடுத்து மோந்து பார்த்தா இது எவனோ காய்ச்சின பாயாசம். கருமம், இதையெல்லாம் நம்ம தொட வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறா. நேற்று நைட்டு புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் மஜாவாக இருந்திருப்பாங்கல்ல, அதுக்காக முன் ஜாக்கிரதைக்காக ஹீரோ போட்டிருந்த உரை தான். அதுதான் அவளை கஞ்சி சிந்தி வச்சிருக்கிறா. அதை எடுத்து பார்த்துட்டு இருந்த பெக்கர் மேடமும் ஏதோ யோசிக்கிறாங்க. ஐடியா, சிக்குனாண்டா சிவனாண்டி அப்படின்ட்டு அதையை நல்லா முடிச்சு போட்டு பேக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிறா. இதை எடுத்துகிட்டு போய் என்னடி பண்ண போகிற, லேபில் தான் கொடுத்து டெஸ்ட் பண்ணுவாளோ என்னவோ. இப்போ மறுநாள் வீட்டுக்கு காலிங் பெல் அடிக்க நம்ம ஹீரோ வந்து கதவை திறக்கிறான். பார்த்தா வெளியே பெக்கர் மேடம் மண்டையை சொரிஞ்சிட்டு நின்றுருக்கா. ஏமா, இங்கே சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, கிளம்பு, வேற வீட்டை பார்த்து கிளம்பு அப்படிங்கவோ, அட தள்ளுறா நீயே, நான் இடத்துக்கு போய் இன்னொரு வீட்டுக்கு போகணும், இனிமேல் உன்ற வீடுதான், வா உள்ளே வந்து உங்கள் அக்கா பிள்ளைக்கு கறிச்சாரா காய்ச்சி ஊத்து. அந்த முக்கு வீட்டுக்காரி ஊருக்கு போனதும் போனா கறிச்சாறு திங்காம வாயெல்லாம் நம்மன்னு கிடக்குது. அடது என்ன இப்படி பார்த்துட்டு இருக்கிற, உள்ள விடு அப்படிங்கிறா. என்னது அப்படின்னு ஹீரோ அதிர்ச்சியா கேட்க, அட என்னையா வீட்டுக்குள்ள விடுறான்னு சொன்னேன், எப்ப பார்த்தாலும் தப்பான கோணத்திலேயே யோசிச்சுட்டு இருப்ப போல் இருக்கு. ஆமா, உன் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டாளா, வர்றதுக்கு 1 வாரம் ஆயிரும். அந்த 1 வாரம் நான் சுகமா உன்ற வீட்லயே கிடந்து நல்லா சாப்பிட்டு உடம்ப வளர்த்த போறேன். வெயில்ல வீடு வீடா அலையிறது 1 வாரத்துக்கு மிச்சம் அப்படின்னு சொல்லவோ, உனக்கு என்ன வேணும், யாரு நீ, வந்ததுலேருந்து நீ பாட்டுக்கு லொடலொடன்னு பேசிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கேட்கவும், என்ன மச்சான் இப்படி கேட்குறீங்க, நான் தான் உங்க அக்கா புள்ள, உங்க குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டு இருக்கிற உங்க அக்கா புள்ள மச்சான், என்ன போய் யாருன்னு கேட்டு போட்டீங்களே, என் நெஞ்சு தாங்காது மச்சான் அப்படின்னு அவன் நெஞ்ச தொட்டு காமிக்கிறா. நீ என்னோட அக்கா மகளா, நீ ஏதோ அட்ரஸ் மாதிரி வந்துட்டேன்னு நினைக்கிறேன், உன்ற மாமன் நான் இல்லை அப்படிங்கிறா. நீ அந்த 12வது மாடி கம்பெனியில் வேலை செய்கிற மைக்கேல் தானே, உன்ற பொண்டாட்டி எலிசபெத்து ஒரு இன்டர்வியூக்காக வெளியூருக்கு போயிருக்கிறா, என்ன நான் சொல்கிறது கரெக்டா அப்படின்னு கேட்கவோ, இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஆச்சரியம் தாங்காமல் கேட்குறான். அட எனக்கு எல்லாம் தெரியும், வழி விடு, எத்தனை நேரம் புள்ளத்தாச்சி இப்படி வெளி நிற்க வச்சிருப்ப, தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுட்டு வீட்டு சோஃபாவில் வந்து உட்கார்றா. இந்த சோஃபாலெல்லாம் உட்காந்து அதை நாரடிக்காத, நீ முதல்ல கிளம்பு, ஏதாவது வம்பு பண்ணிட்டு இருந்தா நான் போலீஸை கூப்பிட வேண்டியது வரும் அப்படின்னு ஹீரோ மிரட்டவும், கூப்பிடு, போலீஸை கூப்பிடு, நீ உன்ற நாயத்தை சொல்லு, நான் என்ற நாயத்தை சொல்கிறேன், என்ற வயிற்றுல வளர்கிற குழந்தைக்கு நீதான் அப்பன்னு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு அவ திமிரா பதில் சொல்ல, என்ன திமிரடி உனக்கு அப்படின்னு கோவப்படுறான்.
இங்கே பாரு மச்சான், நீ நம்புனா நம்பு, நம்பாட்டி போ. என்ற வயிற்றுல உன் குழந்தை வளருது. என்னை வெளியே முடிக்கி விட்டீன்னா நான் உன்ற வீட்டு வாசலில் போய் உட்காந்து கத்தி கூப்பாடு போடுவேன். என்ற சாதி சனத்தை எல்லாத்தையும் கூப்பிட்டு உன்ற வீட்டுக்கு முன்னாடி வந்து உட்காந்து பெரிய போராட்டம் பண்ணுவோம் பார்த்துக்கோ அப்படிங்கவும், என்னது இது மேட்ரு படம் பார்க்கலான்னு வந்தா ஏதோ ஸ்டோரி ஓடிட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் மண்டைய சொறியது எனக்கு புரியாமல் இல்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சம்பவம் லோடிங். இந்த எபிசோடில் வர்ற சம்பவம் எல்லாம் செம தரமாக இருக்கும். ஆச்சா, இப்படி இருக்கா. இந்த பெக்கர் மேடம் மிரட்டினதில் ஹீரோ கொஞ்சம் பயந்து போயிடுறான். நம்ம எப்போ கை வச்சோம், ஒருவேளை சரக்கு அதிகமாக போய் ஏதாவது இவளை சம்பவம் பண்ணிட்டோமோ அப்படின்னு அவனுக்கே ஒரு டவுட்டு. ஏன்னா இவ்வளவு உரிமையாக ஒரு பிச்சைக்காரி வீட்டுக்குள்ளே வந்து உட்கார்றான்னா அவனுக்கு சந்தேகம் வரத்தானே செய்யும். சரி மசம் நின்றுட்டு இருக்காம பாத்ரூம்குள்ளே போய் அக்கா மகளுக்கு பாத் டப்பில் நல்லா சூடாக தண்ணி நிரப்பி வை. அப்புறம் உன் பொண்டாட்டி யூஸ் பண்ணுவாளே அந்த சோப்பு போட்டு கலக்கி வை. வெறும் தண்ணி வச்சிடாத, நான் குளிச்சே பல மாசம் ஆகுது, நல்லா சுத்தமாகணும் இல்லை, அப்பத்தானே மாமனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு அவ பேசவும் என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோவோ வேற வழி இல்லாம போய் அவ கேட்ட மாதிரி பாத்ரூமுக்குள்ள பாத் டப்பை நிரப்பி வைக்கிறான். உள்ள வந்தவ, அட தள்ளு, இங்கேயே நின்று இருந்தா எப்படி, நான் துணிமணி கழட்டி போட்டு தானே உள்ள குளிக்கணும், அந்த பக்கமா திரும்பிக்கோ அப்படின்னு சொல்லவோ ஹீரோவோ அந்த பக்கம் திரும்பிக்க இவ சொன்னபடி எல்லாத்தையும் கழட்டி வீசிட்டு அந்த பாத் டப்புக்குள்ள இறங்குறா. பாரு, அந்த சோப்பை ஒரு தடவைலாம் ஊத்துனா பத்தாது, இன்னொருக்கா ஊற்றி திரும்பவும் சுடுதண்ணி நிரப்பு, 2-3 தடவை ஊத்துனாதான் என்ற உடம்புல இருக்கிற அழுக்கெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் 3-4 தடவை சோப் போட்டு குளிக்கிறா. எல்லாம் என் நேரம் அப்படின்னு புலம்பிட்டு ஹீரோ வந்து சோஃபாவில் உட்காந்துருக்க. நல்லா ஜம்முன்னு குளிச்சு முடிச்சுட்டு பெக்கர் மேடமும் சோஃபாவில் வந்து உட்கார்றா. அப்பவும் பாருங்க மண்டையை சொரிஞ்சிட்டே தான் இருக்கிறா. இது அவளுக்கு பழக்கமாகி போச்சா இல்லை இன்னும் அவன் மண்டையிலலாம் அப்பிட்டு இருக்கிற அழுக்கு போலியான்னு தெரியல. இதை பாரு மச்சான், நான் பொய் சொல்கிறேன்னு நினைக்கலாம், ஆனால் உண்மைக்குமே நான் உன்னோட குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டு இருக்கிறேன். இப்போவே டாக்டர்கிட்ட போகலாம், செக் பண்ணி பாரு. அந்த குழந்தைக்கு நீ தான் அப்பான்னு தெரிய வரும். நான் உனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க போகிறதில்ல. 1 வாரத்துக்கு ஜம்முன்னு இந்த வீட்டில் இருக்க போகிறேன். நீ உங்கள் அக்கா மகளுக்கு உன் கையால் கறி குழம்பா காய்ச்சி ஊற்ற போகிற. எத்தனை நாளைக்கு தான் மச்சான் நான் ஊடா ஒரு வாய் சோத்துக்கு அலையிறது? என்னையும் யாராவது மனுஷியாக மதிச்சிருக்கிறீங்களா? நீங்கள்லாம் பிச்சை கேட்டு வந்தா பிச்சைக்காரி போ அப்படின்னு துரத்துறீங்க. காசு கேட்டு வந்தால் கார் கண்ணாடியும் கூட இறக்க மாட்டேங்கிறீங்க. பைக்காரங்கிட்ட போய் பிச்சை எடுக்கலான்னா அவன் என்னடானா தலையும் கூட இந்த பக்கம் திருப்ப மாட்டேங்கிறான். என்ன மாதிரி பிச்சைக்காரிக்கும் எல்லா ஆசைகளும் உண்டு, உணர்வுகளும் உண்டு. அதனால் எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிது, அதையே யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த 1 வார காலம் மட்டும் உன் வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் போயிடுவேன். உன்னை எந்த விதத்துலையும் தொந்தரவு பண்ண மாட்டேன், என்னை நம்பு மச்சான் அப்படின்னு சோஃபாவில் அவன் பக்கத்தில் வந்து உட்காந்து அவன் கழுத்தை சுற்றி கையை போட்டுக்கிறா. கோபமாக எழுந்திரிச்ச ஹீரோவும், நான் அமைதியாக இருக்கிறதே அட்வான்டேஜாக எடுத்துக்கிறியா, தள்ளி உட்காரு, என்ன தைரியம் இருந்தால் என் பக்கத்தில் வந்து உட்காருவேன் அப்படின்னு சொல்லவும், ஏமாச்சான் எனக்கு என்ன குறைச்சல், நான் குளிக்கும்போது என்னை முழுசாக பார்த்தே இல்லை, நீயே சொல்லு எனக்கு என்ன குறைச்சல், எனக்கு உன்னை பிடிக்கல அவ்வளவுதான். அது சரி மச்சான், பிடிக்காமத்தான் அங்கே பாரு அவன் ராயரை காமிக்கிறா. சும்மா தம்பி முறுக்கேறி நிற்கிறானா, அது வந்து அப்படி இப்படின்னு அவன் சொல்லவும், ஏமாச்சான் இந்த மாதிரி அழகான ஒரு பொண்ணை பக்கத்தில் வச்சுட்டு உன் தம்பி முறுக்கேறாமல் இருப்பானா, வந்து உட்காரு மச்சான், மனசை விட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி சோஃபாவில் பக்கத்தில் உட்கார வைக்கிறா. நீ என்னை நம்புறையோ இல்லையோ தெரியல மச்சான், ஆனால் நான் எந்த ஆணுக்கும் ஆசைப்பட்டதில்லை. நான் பிச்சைக்காரி தான். பல பேர் காசு கொடுத்து என்கிட்ட நிறையா கெட்ட காரியம் பண்ணியிருக்காங்க. கூட பிச்சை எடுக்கிற பசங்களே என்னை புடின்னு பிடிச்சிருக்கிறானுங்க. ஆனால் இதெல்லாம் நான் விருப்பப்பட்டு பண்ணதில்லை மச்சான். போக்கிடம் இல்லை, திரும்பவும் ரோட்டில் தான் படுக்கணும். அதனால் வேற வழி இல்லாமல் நான் சம்மதிச்சிருக்கேன். ஆனால் என்னைக்கு உன்னை பார்த்தனோ மச்சான், எனக்கு உன் மேலே ஆசை வந்துருச்சு. உன் கூட ஆசைப்பட்டு பண்ணணும்னு வந்திருக்கேன். என்னை தவிர்க்காத மச்சான். நான் தான் இப்போ சுத்தமாக குளிச்சுட்டுனேன். வெளி அழகை பார்க்காத மச்சான், உள்ள இருக்கிற அழகை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ கை அங்கே போகுது. நம்ம ஹீரோவும் அந்த குளியல் சீனை நினச்சி பார்க்குறான். உடம்பெல்லாம் அவனுக்கு சிலிர்க்குது. அப்புறம் என்ன, பொண்டாட்டி வேற ஊரில் இல்லை, தானா ஒருத்தி அவன் மேலே விருப்பப்பட்டு வந்திருக்கா. பயபுள்ள புடின்னு பிடிக்கிறான். இப்படியே 1 வார காலமாக 2 பேரும் இந்த பாம்பாட்டா பின்னி பிணைஞ்சு கிடக்குறாங்க. அன்னைக்கு பொண்டாட்டி ஃபோன் பண்ணுறா, டார்லிங் உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லணும், நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அந்த வேலை கிடச்சிருச்சு, அதுவும் நம்ம ஊர்லேயே எனக்கு வேலை கிடச்சிருச்சு, நான் நாளை காலையில் வந்துடுவேன் அப்படின்னு சந்தோஷமா சொல்லவும், புருஷனும் சரி வா அப்படின்னு ஒரு சொரத்தே இல்லாமல் சொல்கிறான். அவனுக்கு இப்போ அவன் பொண்டாட்டியை விட இவ தான் வேணும்னு தோணுது. அவன் ஃபோனில் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அந்த பொண்ணும், சரி மச்சான் உன் மனைவி நாளை காலையில் வந்துடுவா, உன் வாழ்க்கையில் நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன், நான் நைட்டே என் இடத்துக்கு போயிடுறேன். இந்த 1 வார காலமாக என்னையும் ஒரு மனுஷியாக மதித்து என் கூட உறவு வச்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி மச்சான் அப்படின்னு சொல்லவும், அப்போ தான் ஹீரோவும், எதுக்காக என் குழந்தை உன் வயிற்றில் வளருதுன்னு பொய் சொன்னேன் அப்படின்னு கேட்குறான்.
அன்னைக்கு உன்னோட வீட்டு குப்பை தொட்டியை நான் நோண்டிட்டு இருக்கும்போது அதில் உன்னோட உரைய பார்த்தேன். உன் கஞ்சி ஃபுல்லாக சிந்தி இருந்துச்சா, அதை எடுத்து நான் உள்ளே விட்டுக்கிட்டேன் அப்படிங்கிறா. என்னையா இது லாஜிக்கு? கஞ்சி வெளியே வந்து சில வினாடிகளில் செத்து போகும், அது எப்படி இவ வயிற்றுக்குள்ளே போய் திரும்பவும் இவளுக்கு கரு உருவாக்கி இருக்கும்? என்னமோ லாஜிக்கு மேலே ஒரு வெங்காயம் இல்லை. ஆனால் இதில் வர்ற சம்பவத்துக்காக இந்த லாஜிக் மிஸ்டேக்கை மன்னிக்கலாம். உடனே ஹீரோவோ அவளை கட்டி பிடிச்சி, என் மனைவி வர்றதுக்கு 10 மணி ஆயிரும் நாளைக்கு காலையில், இன்னைக்கு ஒரு நைட்டு திரும்பவும் நம்ம ஒரு ரவுண்டு போகலாம், காலையில் நேரத்தில் வேணா நீ போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூட அன்றைக்கி நைட்டும் சம்பவம் பண்ணுறான். மறுநாள் காலையில் விடியுது. 10 மணிக்கு வர வேண்டிய பொண்டாட்டி காலையில் 6 மணிக்கே வந்துடுறா. வந்தால் கதவு உள்பக்கமாக தாள் போட்டிருக்கு. கதவை தட்டி பார்க்குறா, பெல் அடித்து பார்க்குறா, யாரும் கதவை திறக்கல. அதனால் சைடில் வந்து வீட்டு ஜன்னலை எட்டி பார்த்தவ முகம் அதிர்ச்சியாக மாறுது. அவள் என்ன பார்த்தா ஏது பார்த்தா அப்படிங்கிறத காமிக்கல. இடத்த பார்த்துருப்பா, இவங்க 2 பேரும் பின்னி பிணைஞ்சு கிடந்திருப்பாங்க. அதை பார்த்து தான் அவள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கா. இதோட அந்த எபிசோட் முடியுது.